அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடப்புத்தகத்தில் பாடம் 7, அதாவது அலகு 2 தானியங்கு அலுவலக கருவிகள், அதில் பாடம் 7 ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல் அது பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார்டிங்கில் அட்டவணை செயலி ஓர் அறிமுகம். இப்போது நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மென்பொருளில் இருக்கக்கூடிய தகவலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஓப்பன் ஆஃபீஸுங்கிற அந்த ஆக்சுவலாக அது என்னது ஓப்பன் ஆஃபீஸுங்கிற அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓகே, அது உரையாவணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்காக உரை உருவாக்குதல், திருத்துதல், மற்ற மாற்றங்கள் எல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். இதுக்கு முன்னதாக அந்த வீடியோ லெசனில் பார்த்துட்டோம். அடுத்ததா இப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸில் நிறைய பயன்பாடுகள் பார்த்தோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், இப்படிலாம் சொன்னோம். இதில் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குங்கிறத இப்போ பார்க்குறோம். அதில் பொதுவாக அட்டவணை செயலிக்காகத்தான் அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் அட்டவணை செயலி வச்சு தான் வேலை செய்கிறோம். அப்போ ஜென்ரலாக அட்டவணை செயலினா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு வேணும். அதுதான் 7.1 அட்டவணை செயலி ஓர் அறிமுகம். இதை கவனிங்க. இந்த QR கோடெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட அந்த QR கோடெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது அட்டவணை செயலி அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை ஒருங்கிணைத்து ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வடிவில் தருவதற்கு பயன்படும் மிகச்சிறந்த தானியங்கு கருவியாகும். இது ஒரு டூல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அட்டவணை வடிவில் இருக்கும். இதில் நம்ம அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை கம்பைன் பண்ணிக்கலாம், இதில் ஒருங்கிணைச்சிக்கலாம், அதில் வேணுங்கிற தகவலை அட்டவணை வடிவில் சேமித்து வச்சுக்கலாம், கணக்கீடுகளை செய்யலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு கருவி. கைவழி கணக்கீடுகளை செய்ய உதவும் கணக்கீட்டு தாள்களுக்கு இணையாக கணினியில் கணக்கீடுகளை செய்வதற்கு ஏதுவாக அட்டவணை செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அட்டவணை செயலியில் நம்ம நிறைய ஃபார்முலாஸை பயன்படுத்தி கணக்கீடுகள், கணிப்பீடுகள் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம அதில் செய்ய முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்தது கவனிங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இங்கே கவனிங்க. இது ஹைலைட் பண்ணினது. இப்போ இதில் கவனிங்க. ஓகே, அட்டவணை செயலியில் இதை புரிஞ்சுக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்டவணை செயலியில் தேக்கி வைத்த எந்த ஒரு மதிப்புகளையும் பயனர் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இதன் மூலம் ஏற்படும் விளைவுகளினால் கணக்கீட்டு மதிப்புகளில் ஏற்படும் மாற்றத்தையும் பயனர் அறியலாம். இதுவே என்ன எனில் பகுப்பாய்வு, வாட் இஃப் அனலைசஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க இதுல கணக்கீட்டு மதிப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம், என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அதைத்தான் வாட் இஃப் அனலைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன எனில் பகுப்பாய்வுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்றத. நெக்ஸ்ட், நவீன அட்டவணை செயலியில் தரவுகளை உரை அல்லது எண் அல்லது வரைபட வடிவில் தர முடியும். நம்ம அட்டவணை செயலியில் நம்மளுடைய தரவுகளை, அதாவது நம்மளுடைய டேட்டாஸை ஒரு டெக்ஸ்ட் டைப்பாக ஒரு எழுத்துக்களாக கொடுக்கலாம், எண்களாக கொடுக்கலாம், வரைபட வடிவில் சார்ட் டைப்பில் கூட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணை தாள்களை ஒருங்கிணைத்து அவற்றில் செயலாற்றவும் முடியும். நிறையா அட்டவணை தாள் இருக்குது, ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். அட்டவணை செயலிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட். அட்டவணை செயலிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட். இப்போ அட்டவணை தாள் அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷீட். ஓகே, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்கும். அதான் அட்டவணை தாள். அதில் நம்ம ஷீட் 1ல், ஷீட் 2ல், ஷீட் 3ல் ஒவ்வொரு ஷீட்லையும் ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சு முனையை கம்பைன் பண்ணி கூட நம்ம ஃபார்முலாவெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், அட்டவணை செயலியின் பரிணாம வளர்ச்சி. அட்டவணை செயலியின் பரிணாம வளர்ச்சி, இதை கவனிங்க. புரியுதுங்களா? அட்டவணை செயலியின் பரிணாம வளர்ச்சி இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் டான் பிரிக்லின் மற்றும் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் ஆகியோர் 1979ஆம் ஆண்டு, இதெல்லாமே அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்டு, 1979ஆம் ஆண்டு ஆப்பிள் 2ங்கிற ஒரு கணிப்பொறிக்காக, எப்படி IBM, லெனோவோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆப்பிள் 2 அப்படிங்கிற கணிப்பொறிக்காக விசிகால்க் அப்படிங்கிற ஒரு முதல் அட்டவணை செயலியை உருவாக்குனாங்க. விசிகால்க், விசிபிள் கால்குலேட்டர், விசிகால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டான் பிரிக்லின் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் ஆகியோர் 1979ஆம் ஆண்டு. அப்போ முதல் கண்டுபிடிக்கப்பட்ட அட்டவணை செயலி என்ன? விசிகால்க். அதனோட எக்ஸ்பேண்ட் என்ன? விசிபிள் கால்குலேட்டர். யாருக்காக கண்டுபிடிச்சாங்க? ஆப்பிள் 2 கணிப்பொறிக்காக. யார் அப்படின்னா டான் பிரிக்லின் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன். எந்த ஆண்டு? 1979ஆம் ஆண்டு. பாருங்க எத்தனை ஒன்மா இருக்குதுலேயே, எப்படி வேணாலும் பிரிச்சு கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸை தயார் பண்ணி வச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். அதன் பின்னர் லோட்டஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் லோட்டஸ் 1, 2, 3 அப்படிங்கிற
ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. லோட்டஸ் 1 2 3ங்கிற ஒரு அட்டவணை செயலி. அப்புறம் 1982ல் ஆண்டு உருவாக்கியது. இது வந்து நுண்ணறைகளுக்கு பெயரிடுதல் மற்றும் மேக்ரோஸ் போன்றவை லோட்டஸ் 1 2 3ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த செல்லுக்கு நம்ம ஒரு பெயரிடுறது, மேக்ரோஸ்னா சின்ன சின்ன கமெண்ட்ஸ் மாதிரி இதில் டைப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. 1987ல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எக்ஸல் அப்படிங்கிற அட்டவணை செயலியை அறிமுகப்படுத்தியது. ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்எஸ் எக்ஸல் அதைத்தான் சொல்றாங்க. சுட்டியை பயன்படுத்தும் வரைகலை பயனர் இடைமுகம் GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வசதியை எக்ஸல் அட்டவணை செயலில் செயல்படுத்தப்பட்டது. பல்வேறு அட்டவணை செயலி மென்பொருள் இருந்த போதிலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மிகவும் பிரபலமானதாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அட்டவணை செயலினா என்னன்ட்டு. மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் மாதிரி. புரியுதுங்களா? அட்டவணை செயலியை பயன்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடியது தான் அந்த என்னது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலு, அதெல்லாம். லோட்டஸ் 1 2 3யும் ஒரு அட்டவணை செயலி தான். அது லோட்டஸ் கார்பரேஷன் கண்டுபிடிச்சிச்சு. அதற்கு பின்னாடி வந்த இதெல்லாம் தான் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அதில் மெயினாக எம்எஸ் எக்ஸல் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அட்டவணை செயலியின் தந்தை டேனியல் சிங்கர் டான் பிரிக்லின்? முதல் அட்டவணை செயலியான விசிகால்கி உருவாக்கிய டான் பிரிக்லின் மற்றும் ராப் ஃபங்க்ஷன் ஆகிய இருவரில் அவங்கள பற்றி ஒரு வரலாறு இருக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. ரைட். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஒரு திறந்த மூல அட்டவணை செயலி, ஓப்பன் சோர்ஸ். ஓகே, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓப்பன் சோர்ஸ்லேயே கிடைக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான திறந்த மூல அட்டவணை செயலி. அதுதான் முக்கியம். ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது உரையாவணம், இது அட்டவணை செயலி. இதனை தற்போது அப்பாச்சி நிறுவனம் பராமரித்து வருகிறது. ஓப்பன் ஆஃபீஸை நம்ம அப்பாச்சி ஃபவுண்டேஷன் மூலிமா தான் டவுன்லோடே பண்ணுறோம். அவங்க தான் அதை தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1985ல் ஜெர்மன் நிறுவனமான ஸ்டார் டிவிஷன் உருவாக்கிய ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் மூல பயன்பாடு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குடைய மூல பயன்பாடு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டார் ஆஃபீஸில் வந்து ஸ்டார் டிவிஷன், சன் மைக்ரோ சிஸ்டம் அந்த ஸ்டார் டிவிஷன் அது உருவாக்குனது தான் அந்த ஸ்டார் ஆஃபீஸ் கால்க்கு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருந்தது அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல், ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்க் என்பது ஓப்பன் ஆஃபீஸ் ஓகே தொகுப்பில் உள்ள அட்டவணை செயலி. கால்க் என்பது ஓப்பன் ஆஃபீஸ் தொகுப்பில் உள்ள அட்டவணை செயலி. ஓப்பன் ஆஃபீஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை செயலி தான் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அல்லது வேறு கால்க் அப்படின்னு சொல்றோம். அட்டவணை செயலியில் எந்த விதமான தரவுகளையும் உள்ளீடாக கொடுத்து செயலாக்கம் செய்து, புரியுதுங்களா, உள்ளீடுகளாக கொடுத்து செயலாக்கம் செய்து என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, வெளியீட்டை பெற முடியும். மேலும் என்ன எண்ணில் பகுப்பாய்வு, அதை சொன்னோம்ல முந்தின பக்கத்துல, வாட் இஃப் அனலைசிஸ், என்ன எண்ணில் பகுப்பாய்வு முறையின் மூலம் ஏதேனும் ஒரு தரவை மீண்டும் தட்டச்சு செய்யாமல் மாற்றம் மட்டும் செய்தால் அவற்றின் வெளியீடுகள் எவ்வாறு மாறுகிறது என்பதை எளிதாக பார்க்க முடியும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அங்கெல்லாமே அந்த சேஞ்சஸ் நடந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க மார்க் ஷீட் போட்டிருக்கீங்க இந்த ரேங்க் கார்டுக்காக. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ல ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல 31st 31 அதாவது 31வது மாணவனுடைய ஒரு இங்கிலீஷ் மார்க்கை மாத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய டோட்டல் மாறும், ஓவரால் ஆவரேஜ் எல்லாமே மாறிக்கும், அதுவே மாறிக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அதாவது இந்த அட்டவணை செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் கால்கின் சிறப்பு இயல்புகள். எக்ஸல் அட்டவணை செயலியுடன் இணைப்பு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்டவணை செயலியை திறக்கவும் பதிப்பாய்வு செய்யவும் மற்றும் சேமிக்கவும் முடியும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்குள்ள இருந்துகிட்டு எக்ஸல் அட்டவணை செயலியை கூட நம்ம ஓப்பன் பண்ணி அதில் நம்ம எடிட்டிங் பண்ண முடியும். தானியங்கி கூட்டல், ஆட்டோசம், நுண்ணறை தொகுப்பில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை இங்கே கவனிங்க. நுண்ணறை தொகுப்பில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டறிய உதவுகிறது. சம். இப்போ நுண்ணறையில் ஒவ்வொரு செல்லில் ஒவ்வொரு மார்க் அடிச்சுக்கிறீங்க, 10 ஸ்டூடெண்ட்டினுடைய மார்க் அடிச்சிருக்கிறீங்க. 11வது ரோவில் இந்த 10 ஸ்டூடெண்ட்டையும் டோட்டல் பண்ணி அந்த மார்க்கை டோட்டல் பண்ணி அந்த இடத்துல போட்டுக்க முடியும். அது பேர் ஆட்டோ சம். அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணாவே அந்த சம் அங்கே வந்து விழுந்துடும். அடுத்து பட்டியல் தானியங்கி நிரப்பி, ஆட்டோ அதாவது லிஸ்ட் ஆட்டோஃபில். ஒரு பட்டியலின் இறுதியில் சில புதிய தரவுகளை சேர்க்கும் போது மற்ற நுண்ணறைகளுக்கு செய்யப்படும் வடிவூட்டங்கள் தானாகவே புதிய தரவுகளுக்கு நீட்டிக்கப்படும். இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த செல்லை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா கீழே இழுத்தோம்னாவே கர்சரை அந்த சேஞ்சஸை அடுத்தடுத்த செல்லுக்கு அதே மாற்றங்கள் நடக்கும். அதுக்குன்னு நம்ம போய் தனியாக செய்ய வேண்டியதில்லை. முதல் அட்டவணை செயலியை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாரு. இதெல்லாம் கமாண்ட் பேஸ்டா இந்த மாதிரி தான் இருக்கும் டைப்பிங். ஓகே, இதெல்லாம் எக்ஸல் வரும்பொழுது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக மாறிடுச்சு, எளிமையாக மாறிடுச்சு. விசிகால்க் என்பது விசிபிள் கால்குலேட்டர் என்பது ஆப்பிள் 2 கணிப்பொறிக்காக விசிகார்ப் என்ற நிறுவனத்தால் தனியார் கணிப்பொறிக்காக வடிவமைக்கப்பட்ட முதல் அட்டவணை செயலி. பொழுதுபோக்காக சேகரித்தல் மற்றும்
பயன்படுத்தும் நிலையில் இருந்த கணிப்பொறிகளை தீவிர வணிக நோக்கில் பிசினஸ் ரிலேட்டடாக நிறைய ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி மாற்றினதுல விசிகால்க்கு நிறைய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை படிச்சுப்பாரு. தானியங்கி நிரப்பி ஆட்டோஃபில் கால வரிசைப்படியான தேதிகள் அல்லது வரிசை எண்கள் அல்லது மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்த வேண்டிய உரைகளை அனைத்து நுண்ணறிகளையும் விரைவாக தோன்ற செய்ய தானியங்கு நிரப்பு வசதி வகை செய்கிறது. ஆட்டோஃபில் மேல ஒரு கட்டத்தில் இருக்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே ஃபில் பண்றது ஆட்டோஃபில். அதை நிரப்புறது, மீண்டும் மீண்டும் அதை நம்ம கொண்டு வரது, அந்த உரைகளை தேதிகளை வரிசை பண்றது, அது வரிசை எண்களை 1 2 3 ஆர்டரை ஃபில் பண்றது, இந்த மாதிரியான எளிமையான வேலைகளை இதுல செஞ்சுக்கலாம். அடுத்தது செயற்கூறுகளை நகலெடுக்கவும். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறீங்க, இதை நகலெடுத்து அடுத்தடுத்த செல்லில் நம்ம கொண்டு வரும் பொழுது அந்த எண்களுக்கு தகுந்த மாதிரி அதை அப்படி இப்படியும் மாறிக்கும். அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். விளக்கப்படம் சார்ட் தரவுகளை வட்ட வரைபடம், அதாவது பை சார்ட், பட்டை வரைபடம், பார் சார்ட், கோட்டு வரைபடம், லைன் சார்ட் போன்றவற்றை விளக்கப்படங்களாக தருவதற்கு பயன்படுகிறது. சார்ட் வரைபடம் அல்லது விளக்கப்படம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம உருவாக்குனதுக்கு ஒரு சார்ட் போட்டு பார்த்துக்கலாம், ஒரு ரிசல்ட் அனலைசிஸை பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர்ஸை நம்ம ஒரு சார்ட்ல பார்த்துக்க முடியும், ஒரு வரைபடமா காட்ட முடியும். வரைபடமா காட்டும் பொழுது எளிதில் புரிந்து கொள்வதற்கு உதவிகரமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செயற்கூறுகள். ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளின் மீது சிக்கலான கணக்கீடுகளை செய்ய உதவும் வாய்ப்பாடுகளை உருவாக்க பயன்படுகிறது. தரவுகளின் மீது சிக்கலான கணக்கீடுகளை செய்ய உதவுற வாய்ப்பாடுகள் பயன்படுகிறது. தரவுதள செயற்கூறுகள் வாய்ப்பாடுகள்னா ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நிறைய கணக்கீடுகளை நம்மளால செய்ய முடியும். தரவுதள செயற்கூறுகள் தரவுகளை ஒழுங்குபடுத்தி வடிகட்டி சேமிக்க உதவுகிறது. டேட்டாபேஸ் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸும் அட்டவணை செயலில் இருக்கு. அது மூலயமா நம்ம டேட்டாபேஸ்ல பர்டிகுலர் டேட்டாவை அரேஞ்ச் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும், அதை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். நெக்ஸ்ட், ஒரு புதிய அட்டவணைத்தாளை உருவாக்குதல். எப்படி ஒரு புதிய அட்டவணை, அதாவது புதிய உரையாவணத்தை உருவாக்கணுமோ, எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் சைட்டுக்குள்ள போய் ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அந்த மாதிரி இங்க புதிய ஒரு அட்டவணை செயலை உருவாக்குறோம். புதிய அட்டவணை செயலை நாம உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும் பொழுது என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில் ஒரு புதிய அட்டவணை தாளை பல்வேறு முறையில் உருவாக்கலாம். புரியுதுங்களா? அது ஓப்பன் ஆஃபீஸ் பத்தி ஏதாவது சொல்ல போறாங்க. அது ஓப்பன் ஆஃபீஸ், அங்கே பழசு ஸ்டார் ஆஃபீஸ், அதையும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸ்டார் ஆஃபீஸ் கால்குள்ள பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஆக்சுவலாக இங்கே நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில் அப்படிங்கிறத ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில்னு மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம இங்கே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தவறுதலாக கொடுத்துருப்பாங்களா. ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஒரு புதிய அட்டவணைத்தாளை பல்வேறு முறைகளில் திறக்கலாம். ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் கால், அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் வரவேற்பு திரை அல்லது ஸ்டார் சென்டர்னு சொல்லுவோம். விண்டோஸ் திரை முகப்புல ஓப்பன் ஆஃபீஸ் பணிக்குறி இருந்துச்சுன்னா அதையும் கிளிக் பண்ணி திறந்துக்கலாம். இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு போறதுக்கு பதிலாக ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு நம்ம போயிட்டா போதும். ஓகே, இதுதான் அதனுடைய இது. ஸ்டார் ஆஃபீஸின் முகப்பு திரை ஸ்டார் சென்டர் என்று பெயர். கால்க் ஓப்பன் ஆஃபீஸினுடைய ஒரு உள்ளிணைந்த பகுதியாக அது இருக்கு. ஸ்டார் சென்டரில் உள்ள ஸ்ப்ரெட்ஷீட் பணிக்குறியை கிளிக் செஞ்சும் நம்ம திறக்கலாம். ஓப்பன் ஆஃபீஸின் எந்த ஒரு பயன்பாட்டில் இருந்தும் ஃபைல் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிற கட்டளை நம்ம கிளிக் பண்ணியும் புதிய அட்டவணை செயலியை உருவாக்க முடியும். மேலே விவரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வழிமுறையை பயன்படுத்தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க திறந்துட்டோம்னா அதுல என்னென்ன திரைகள், ஜன்னல் திரை, தலைப்பு பட்டை, இதெல்லாம் வருது பாத்தீங்களா, ஒர்க் ஏரியா, ஒர்க் ஷீட்டு, இது எல்லாம் அந்த அட்டவணைத்தாள் இருக்கக்கூடியதான் ஒர்க் ஷீட். அந்த அட்டவணைத்தாளை தான் ஒர்க் ஷீட்னு சொல்றோம். இதை நம்ம தெளிவா அதுல பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததுல உங்களுக்கு இதை டீட்டெயிலா நம்ம ஸ்கிரீனோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.